வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு அரசன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு ராஜா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை போல அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ள எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி தன்னம்பிக்கை என்பது உங்க கூட பிறக்காத ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க எப்பொழுதும் விடவே மாட்டீங்க. அதை உங்க கூடவே வைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. தைரியமா உங்க கூட பிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். தலைமை பண்பும் நிச்சயமா உங்களுக்குள்ளேயே தாங்க இருக்கும். நீங்க யாரிடம் எப்படி பழகணும், யாரை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு நபரா எப்போதுமே இருப்பீங்க. இது அனைத்தும் உங்க கூடவே நிச்சயமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த அரசனின் கிரீடத்துக்குள்ள மறைந்திருக்கும். அரசுங்கிறது வெளியில் தெரியாது. அந்த கிரீடத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. யாருக்கும் தெரியாம உங்களுடைய உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கண்ணீர்கள் நிச்சயமா உருவாகவும் செஞ்சிருக்குங்க. கோபம் என்று உங்களுடைய உலகம் பார்க்கும்போது அந்த தீங்கிறது உண்மையில பல முறை உங்களை உடைத்த மனதின் ஒரு புகையாகத்தான் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த தீயினால், அந்த கோபத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கும். எத்தனையோ மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம தான் இருக்கும். ஆனா எல்லா மனிதர்களும் உங்களுடைய கோபத்தாலையும் உங்களுடைய ஈகோவாலையும் உங்களுடைய விட்டு போகும் பொழுது அந்த ஒரு மனக்காயங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ளேயே உருவாக்கி அது சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. இந்த உங்களுடைய மனசுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு சிரிப்பும் இருக்கும், ஒரு அழுகையும் இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க மனிதங்க நிச்சயமா இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அது நீங்க மட்டும் கிடையாது. சிம்மம் ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே இது நிச்சயமா பொருந்தவும் செய்யுங்க. யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. நீங்க கோவப்படும் போது எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய கோபம் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க பாசத்தை கொடுக்கும் போதோ, அன்பை கொடுக்கும் போதோ எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குழந்தை போல ஒரு மனிதனை மாறிடுவீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் மட்டும் வெளிவரும் பொழுது அனைவருமே பயப்பட வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு கோபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து நிச்சயமா வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒருத்தவங்க மட்டும் நிச்சயமா தெரிந்திருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். இல்லைன்னா உங்க கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களோ, உங்களுடைய உறவினர்களோ யாராவது ஒருவர் உங்களை பத்தி முழுமையாக தெரிந்திருப்பாங்க. நீங்க எப்போ எப்படி எப்படி இருப்பீங்க அப்படின்னு எல்லாத்தையும் தெரிந்து அந்த ஒரு மனிதர் நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் செய்யுங்க. அந்த ஒரு கோபம் யாரையும் காயப்படுத்த வேண்டியது கிடையாது என்பதை நீங்க நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. அதற்கான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காயத்தை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று நீங்க எத்தனையோ நாட்கள் பாடுபட்டிருப்பீங்க. எத்தனையோ நாட்கள் போராடவும் செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஒரு நாள் அவங்க நம்பியவங்க அவங்கள விட்டு சென்று இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் வாழ்க்கையை விட்டு சென்றாங்க அப்படின்னு கூட தெரியாம நீங்க முழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிச்சயமாக இருப்பீங்க. நான் தைரியமான ஒரு மனிதன் தான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். ஆனா அந்த ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாம நீங்க அழுதுருப்பீங்க. ஏன் அழுதீங்கன்னு கூட உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் செய்யாதுங்க. அப்போதான் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. என்னுடைய கோபம் என்னை காப்பாத்துற ஒரு கவசம் போலத்தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கவும் செஞ்சிருக்கும். உங்களுடைய கோபத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கக்கூடிய கண்ணீருங்க. கண்ணீர் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். யாராவது உங்களை தவறா புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னா நீங்க உடனே கோபப்பட்டு விடுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏன் என்ன அவங்க யாரும் புரிந்து கொள்ளாம போறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணீரை உங்களுக்குள்ள வரும். தவறா புரியும் பொழுது கோபம் வரும். யாரும் புரிந்து கொள்ளாம விலகும் பொழுது சில கண்ணீர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா நிச்சயமாக இருக்கும். நீங்க செஞ்ச நன்மையை யாரும் மதிக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஆனா உங்களுடைய கோபம் மட்டும் வெளிவரும் பொழுது எல்லாருக்கும் அது தெரிந்து உங்களை தவறாகவும் தேவையில்லாமவும் பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். நெருங்கியவங்க விட்டு செல்லும் பொழுது கூட விட்டு சென்றிருப்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு கோபமாக நீங்க நடித்திருப்பீங்க. ஆனா தனியாக இருக்கும்போது அந்த நினைவுகள் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம தவறு பண்ணிட்டோமா, நம்ம மறுபடியும் போய் பேசலாமா, மறுபடியும் நம்ம போய் பேசினா நம்மளை அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை சீப்பா நினைச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில மனதிற்குள் சில எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களை குறை சொன்னவங்க எல்லாருமே நீ எதிர்த்து பேசுவாய், ஆனா பிறகு அதை நினைத்து மனசு நொந்து போவாய் அப்படின்னு உங்களை மற்றவங்களை புரிந்து உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை நிச்சயமா உங்களிடம் நிச்சயமாக கூறியிருப்பாங்க. இதனால உங்களுடைய மனசும் நிச்சயமா நொந்தும் போயிருக்குங்க. யாராவது உங்களை தேவையில்லாம உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க கோபத்துடன் தூரமாக அவங்களை வைத்துக் கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு துன்பம் மட்டும் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்குங்க. இப்படிப்பட்ட உங்களை உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே வைத்து
உடைத்த சில மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. தனிமையான துன்பம் எல்லாரும் இருக்கிற மாதிரி உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்தாலும் உங்களை உண்மையிலே யாரும் புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. அதனால நீங்க தனிமையாகவும் இருந்தும் துன்பத்தை அனுபவித்த அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். அடைக்கப்பட்ட உணர்ச்சி கூட உங்களுக்கு இருக்கும். அழ வேண்டும் ஆனா அழ முடியாம ஒரு சூழ்நிலையானது இருக்கும். அழுதால் நம்மளை எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அழுகாமல் இருந்த நாட்கள் கூட இருக்கும். எல்லாருக்கும் தைரியமாக நீங்க இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா உங்களை யாரும் சோர்வடைய செய்திருப்பாங்க. அதை நினைத்து நீங்க எவ்வளவோ பொறுமையிலும் உங்களுடைய சுமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாயிருச்சு அப்படின்னு நீங்க நினைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரியான வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க நிச்சயமாக கூறணும். நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் சரி தீமைகளும் இனிமே எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் போல உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகவும் செய்யுங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி சூரியன் உங்களுக்கு சக்தியை இனிமே கொடுக்க ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு பலன்களையும் கொடுத்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனா இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமா உருவாகவும் செய்யும். நீங்க இப்போ உங்களுக்குள்ள சுயமரியாதை என்ன என்பதை நீங்க கற்றுக்கொள்வீங்க. கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்க நிச்சயமா உருவாக்கவும் செய்வீங்க. உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேருவாங்க. அந்த மனிதர்களை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் செய்யுங்க. உங்களுடைய முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகளால் ஏகப்பட்ட நன்மைகளும் சரி ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில நினைவுகளும் நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுடைய கிரகங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லுவது என்ன தெரியுமா? நீங்க சோர்ந்துட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்க எழுந்து நிற்க வேண்டும். அதிர்ஷ்டம் மெதுவா உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் என்று உங்களுடைய கிரகங்கள் உங்கள் பக்கம் சொல்ல ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ தடவைகள் நீங்க எவ்வளவோ அடிகளப்பட்டு நீங்க சோர்ந்து நின்று நம்முடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலைகள் கூட உருவாகி இருக்கும். ஆனா நீங்க எப்போதுமே கீழே எப்படி விழுந்தாலும் அதே ஒரு வேகத்துக்கு மறுபடியும் எழுந்து நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. அதனால இந்த ஒரு நேரத்துல முடிந்த அளவுக்கு நீங்க எழுந்து நின்று பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்குங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தினமும் காலையில சூரியனை பார்த்து நீங்க நன்றி சொல்லுங்க. சூரியனை பார்த்து நீங்க நன்றி சொன்னாலே போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமா வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உங்களுடைய மனதை நிச்சயமா கவனித்துக் கொள்ளுங்க. கவனித்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களையும் நிச்சயமா உருவாக்கவும் செய்யும். யாரையும் நீங்க தவறா நினைக்கக்கூடாது. யாரையும் முழுமையா கண்மூடித்தனமா நம்பவும் கூடாது. எல்லாரிடமும் நீங்க சரியாக பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் முடிந்ததா அவங்களை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. கண்மூடித்தனமா நீங்க நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்பதை நீங்க ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டீங்க. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்வீங்க. எனவே முடிந்த அளவுக்கு எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருந்து கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வேலையிலும் சரி உங்களுடைய தொழிலிலும் உங்களுக்கு ஏற்றது என்ன தெரியுமா? நீங்க ஒரு தனிமையாகவே நீங்க பிறந்ததிலிருந்தே ஒரு தலைமை பண்பு என்பது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று. அது உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலையாகவும் இருக்கும். நீங்க உங்களுக்கு வேலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி மேலாண்மை சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை அப்படின்னா தலைமை பண்பு இருக்கக்கூடிய வேலைகள் இந்த மாதிரி நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு தொழிலை வந்து உங்களை நம்பி நீங்க பண்ணலாம். அப்படியே நீங்க பண்ணலாம். இல்லைன்னா ஆண்டர்பிரனராகவும் இருக்கலாம். ஏதாவது தயாரித்து விற்பது போன்ற செயல்களில் நீங்க ஈடுபட்டு பாருங்க. உங்களுக்கான ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா? உங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பவங்க, உங்களையே சுத்தி வருபவங்க. நீங்களே அவங்கள வேண்டான்னு உதறிட்டு போனாலும் அவங்க உங்களை தேடி வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணங்களானது இருக்கும். நம்ம எத்தனையோ நபர்களை தேடி போனோம். ஆனா நம்மளை தேடி ஒரு நபர் வரான், இவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு அவங்கள உங்க கூடவே வைத்திருப்பீங்க. உங்களுடைய நேரத்தை மதிப்பவங்க. உங்களுக்கும் நேரம் இருக்கு அப்படின்னு மதித்து அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்களை நிச்சயமா அவங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். உண்மையான ஆதரவு தருபவங்களையும் நிச்சயமா அவங்க புரிந்து கொள்வாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உருவாகும். அது 4 மாற்றங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். தாமதமான வெற்றி கூட திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும்.
புதிய வாய்ப்புகளை தேடி வர வரைக்கும் உங்களை மதிக்கக்கூடிய சமூக வட்டாரத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். நீங்க இப்போ மாறுவீங்க, கோபமும் உங்களுக்குள்ள குறையவும் ஆரம்பிக்கும், தெளிவு உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான நிலைமைக்கும் நிச்சயமா போக ஆரம்பிக்கும். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்க ஒரு சாதாரண மனிதர்கள் கிடையாது. உங்களுடைய கதை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு கதையாக இருக்கும். ஆனா அதற்கான முடிவும் உங்களுடைய வெற்றியாகத்தான் இருக்கும். அதனையும் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதையும். எனவே இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.